நாகராஜ் சார், இடைவெளிக்கு முன்பாக நீங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்னோட கேள்வியும் அதுக்கான பதிலையும் நீங்க சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் சார். இப்போ காலக்கெடு நிர்ணயிப்பது தொடர்பாக ஒரு கேள்வி அப்படின்னு வரும்போது கூட அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கவர்னருக்கு 3 அதிகாரம் தான் இருக்கு, அதை தாண்டி வேறு எதுவுமே செய்ய முடியாது. ஒன்று. ரெண்டாவது, கூடிய விரைவில் அதை மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்துணும், நீண்ட காலம் கிடப்பில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு முந்தைய கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தல இல்லையா? அது அப்படியே தானே தொடருது சார். ஆர்டிகல் 200 படி மாநில ஆளுநருக்கும் அல்லது குடியரசு தலைவருக்கும் மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டிய குறிப்பிட்ட காலவரையை வகுக்கும் அதிகாரம் நீதிமன்ற வரம்புக்குள் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்க சார். அந்த அவருக்கு சொன்ன பதில இது முக்கியமா திரும்ப திரும்ப கேட்கறாங்க. அவரு கரெக்டா சொன்னாரு, கடைசியா பேசின நண்பர் விஜயகுமார் அவர்கள் தெளிவா பேசினாரு. இது 14 கேள்விக்கான பதில் கொடுத்திருக்க, ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுத்திருக்காங்க. இது எதுவும் லாவை சேலஞ்ச் பண்ணி போகல. அவங்க கொடுத்த தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கான விளக்கத்தை தெளிவுபடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்புல கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இதுதான். அதுதான் அதிகாரத்துக்குள்ள இல்ல, நீங்க சட்டமா மாத்திட்டா நான் உச்ச நீதிமன்றம் உள்ள வர முடியும், மசோதாக்கள்ல நாங்க தலையிட முடியாது அப்படிங்கறத தெளிவுபடுத்திருக்காங்க. காலக்கெடு நிர்ணயிக்க முடியாதுன்னு சொன்ன அதே நீதிபதிகள் தான் நீண்ட காலம் கிடப்புல போடக்கூடாது, போட்டா நீங்க நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இல்ல சார், அது நிச்சயமா நீதி மறுக்கின்றப்பட போது நிச்சயமா நீதிமன்றம் தலையிடும். அதுதான் ஜனநாயகம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன். ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தப்போ நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு மசோதா போட்டு கவர்னர் ரவிக்கு அனுப்புறாங்க. நான் பேசி முடிச்சிடுறேன். ஒரு தீர்மானம் போட்டு நீட்டை ரத்து செய்யணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு கவர்னருக்கு அனுப்புறாங்க, ரவி அவர்களுக்கு. அவர் அதை அன்றைய ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். அனுப்பிச்சு வச்சுன்னா அவர் திருப்பி அனுப்பிச்சு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் டிஎம்கே ஆட்சி வருது. டிஎம்கே ஆட்சி வந்த உடனே மீண்டும் நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு ரவி அவருக்கு அனுப்புறாங்க. ஏற்கனவே ராம்நாத் கோவிந்துக்கு அனுப்பிச்சது அவர் மீண்டும் எப்படி அனுப்புவாரு? அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்ப அதை வச்சிருக்காரு, கிடப்பில் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் முர்மு அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த காலத்துக்கு அப்புறம் அதை திருப்பி அனுப்புறாரு. இதுல காலதாமதம் ஏற்படுது. இது மாதிரி ஏற்படுற சில விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க ஐயோ கவர்னர் நீட்டுக்கு ஆதரவு தரல. உங்களுக்கு தெரியும் அந்த ரம்மி விஷயத்துல எவ்வளவோ பிரச்சனைகளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? இவங்க நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டமானது உயர்நீதிமன்றத்துல போய் நிக்காம இன்னைக்கு மீண்டும் ரம்மியில பல உயிர்கள் போய் கொண்டிருக்கிறது. அவசரப்பட்டு இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரம்மி விளையாட்டை நீங்க எடுத்துக்கங்க. ஒரே நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு உங்ககிட்ட தான் வரேன். பொதுக்கூட்டத்துக்காக சார் உங்ககிட்ட தான் வரேன். ஓகே, நேரத்தை சுருக்கமா முடிங்க சார், நமக்கு நேரம் குறைவா இருக்கு. அதான் சார், அதனால நீங்க அதான் உச்சநீதிமன்றம் நெகிழ்வுத்தன்மைங்கிறாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி, கவர்னர் இடையில இருப்பாரு. அது அந்த தீர்ப்புகள் ஆகட்டும் மசோதாக்கள் மக்கள் நன்மை சார்ந்து இருக்கணும். இல்ல எங்க குடும்பத்துல 2 மகன்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டை 3ஆ பிரிச்சு நாங்க மதுரை தமிழ்நாட்டை ஒரு தனி மாநிலம் ஆக்கணும், மதுரை ஒரு தனி மாநிலம் நாகராஜ் சார், அந்த 10 தீர்மானங்களுக்கு ஒப்புதல் வழங்க நீதிமன்ற சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 10 தீர்மானங்களும் கல்வி சார்ந்து பல்கலைக்கழகம் சார்ந்த தீர்மானங்கள் தான். அதை ஏன் நீங்க ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு சார். அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா சார்? தான் வேந்தராக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் மெயின் பிரச்சனையே. சரி, வைஸ் சான்சலர் நியமனம் செய்யணும், வைஸ் சான்சலர் பல கோடிகளை வாங்கணும். அது எந்த வகையில கல்வி தரத்தை உயர்த்தும்? அதுதான் கவர்னருடைய கேள்வியே. அதுதான் இந்த அரசு கல்வித்தரத்தை கல்வியின் மூலம் வருமானத்தை பெற்று கல்வித்தரத்தை வியாபாரமயமாக்குறது முக்கியமான. அதனாலதான் அவர் தொடர்ந்து இந்த மசோதாக்களுக்கு முட்டுக்கட்டை போடுறாரு. இதுதான் முக்கியமான பாயிண்ட்ங்க. வேற எந்த வகையிலயும் அவர் செய்யல. விளக்கம் தெளிவா கொடுத்திருக்காரு. பல தீர்மானங்கள் இவங்க ஏன் கொந்தளிச்சு போறாங்கன்னா, சகோதரர் நம்மளால சம்பாதிக்க முடியல, நம்மளால முறைகேடு செய்ய முடியல, நம்ம கண்ட்ரோல் இல்ல. பதில் வேணும் சார். ஒரு பக்கம் கவர்னர் மீட்டிங் போடுறாரு, கடைசியா ஒரு நிமிஷம் கூட அவருக்கு டைம் கொடுங்க. ஒண்ணு எனக்கு பிரச்சனை கிடையாது. கல்வியை பத்தி சகோதரர் பேசுறாரு. இன்னைக்கு உயர்கல்வியில நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு,
பெண்கள் அதிகமா வேலை வாய்ப்புல இருக்கிற பெண்கள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எல்லாம் அதிகமான பல்கலைக்கழகம் இருந்த தமிழ்நாடு. அதிகமான பல்கலைக்கழகம் முதல் 100 பல்கலைக்கழகங்கள்ல 32 பல்கலைக்கழகம் தமிழ்நாடு. எல்லாத்தையும் கட்டமைச்சு வச்சிருக்குது நாங்க. இதே பீகார்லயோ இதே குஜராத்லயோ இதே உத்தரப்பிரதேச உங்களால சொல்ல முடியுமா? பீகார்ல கல்வி ரேஷியோ என்ன? ஏற்பட்டது சொல்ல முடியுமா? இது எல்லாம் இந்த 5 ஆண்டுகள்ல தான் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் தொடர்ச்சி தானே. நாங்க தான் கட்டமைச்சு வச்சிருக்கோம். நீங்களா கட்டமைச்சு வச்சிருக்கீங்க? 20 வருஷம் பீகார்ல ஆட்சியில இருக்கீங்க. அங்க உயர்கல்வியோட ரேஷியோ வெறும் 27%. பெண்களோட ரேஷியோ என்ன? 16%. நீங்க 20 வருஷம் ஆட்சியில இருக்கிற ஒரு மாநிலத்துல கல்வி என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க? நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க? நீங்க தான் நாட்டை கூறு போட்டு வித்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவையான எவ்வளவு விக்க முடியுமோ வித்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கொடுத்தது ஒபினியன். நாங்க கேட்டது எங்களுக்கு தெளிவான ஆர்டர்ல வந்து ஆளுநருக்கு அதிகாரம் இல்ல. ஆளுநர் என்ன சொன்னாரு? நான் நிறுத்தி வைத்தால் நிராகரிக்கப்பட்டதுன்னாரு. இன்னைக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னு கோர்ட் சொல்லி இருக்கா? இல்ல நிறுத்தி வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி இருக்கா? நிறுத்தி வைக்க அதிகாரம் இல்லன்னு சொல்லி இருக்கு. காலக்கெடும் கிடையாது சார். நிறுத்தி வைக்க அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாலே நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை செய்ய வேண்டிய ஒரு போஸ்ட் மாஸ்டர் தான் ஆர்.என். ரவியா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எந்த ஆளுநரை போட்டாலும் சரி. நான் கேட்கிறேன், இதே கொடைச்சல் குஜராத்ல நடக்குதா? இதே கொடைச்சல் உத்தரப்பிரதேசம் நடக்குதா? இதே கொடைச்சல் ஆளுநரை வச்சு நீங்க பண்ற மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் எங்கேயாவது நடக்குதா? அஸ்ஸாம்ல நடக்குதா? அது என்ன உங்களுக்கு யாவாத எதிர்கட்சிகளும் உங்க கொள்கைக்கு எதிராக ஆளுற மாநிலத்தில் மட்டும் ஆளுநர் வச்சு கொடைச்சல் கொடுக்குறீங்க? நான் கேட்டேன் ஒரு பெரிய பட்டியல். உரை வாசிக்க மாட்டாரு, தமிழ்நாடு பேர் எடுத்துருவாரு, லட்சுமி அதுக்கெல்லாம் பதில் சொன்ன ஒரு தயாரா இருக்காரா? அதை பத்தி எங்கேயாவது பேச தயாரா இருக்காரா? சொல்லுங்க பாப்போம். இப்போ சொல்ற ஆர்டிகல் 200ல ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதுதான் இந்த கோர்ட்ல இன்னைக்கு ஒபினியன்லயும் பதில் சொல்லி கோர்ட். ஓகே குமார் சார் சுருக்குமா சார். நாகராஜ் சுருக்குமா. ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். குமார் சார் வரேன். நாகராஜ் சார் சுருக்குமா. சார் அவரு நிறைய சொன்னார் கல்வியில். சார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதியார் ஏற்கனவே பாடிட்டு போயிட்டார் சார். இங்க வந்து மதுரையில சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது மதுரை. நீங்க எல்லாம் ஒண்ணும் கல்வியில நீங்க இருந்தது. குஜராத்ல நீங்க உயர்கல்வியோட ரேஷியோ என்னன்னு பேசு. நேரடியா விவாதம் சார். 61 நிமிஷம் சார். நேரடி விவாதம். 67ல இருந்து நாங்க ஆட்சியில இருக்கோம். ஒத்துக்கிறேன். நீங்க எத்தனை வருஷம் குஜராத்ல ஆட்சியில இருக்கீங்க? பீகார்ல ஆட்சியில இருக்கீங்க. உயர்கல்வியை நீங்க என்ன சாதிச்சீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் சார், ஒரு காலத்துல டாக்டருக்கு படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரியணும்னு இருந்தது. அந்த சட்டத்தை மாத்துறீங்க சார். பிஜேபி மாத்துச்சா? பிஜேபி வைத்தது உங்களுடைய சமஸ்கிருதம் பேசுறாரு.